ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் பெருங்காயத்தை எப்படி நம்மளோட உணவுக்கு தேவையானபடி பக்குவப்படுத்தி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பெருங்காயம் வந்து கடவுளோட மருந்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமை இருக்கிறதுங்க. நம்ம வீட்டு சாம்பாரோ ரசமோ புளிக்காய்ச்சலோ பெருங்காயம் இல்லாமல் மணக்கவே மணக்காது இல்லையா? ஸோ பெரும் காயம் அப்படின்னா அழகான உடம்பு அப்படின்னு அர்த்தம். காயம்ங்கிறதுக்கு உடம்புன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. நமக்கு கச்சிதமான உடம்பை கொடுக்குற ஆற்றல் வந்து பெருங்காயத்துக்கு உண்டு. அதாவது கெட்ட கொழுப்பை எல்லாம் நம்ம உடம்புலேருந்து அகற்றி நல்ல கச்சிதமாக உடம்பை கொடுக்கும் நமக்கு. ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு சிட்டிகை பொரிச்ச பெருங்காயத்தோட ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து வெதுன்னு தண்ணியில் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் உடம்பு நல்லா கச்சிதமாக ஆகும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எப்படி பெருங்காயத்தை நம்ம சமையலுக்கு ரெடி பண்ணி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. நம்ம சிப்ஸு அந்த மாதிரி ஏதாவது வறுக்க பொரிக்கலாம் எண்ணெய் வைப்போம் பார்த்தீங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயில் இந்த பெருங்காய கட்டியை போட்டுருங்க. போட்டு நல்லா பொரிக்க வச்சு எடுத்துடலாம். ஆரம்பிக்கிறப்ப நல்ல சூடில் எண்ணெய் இருந்தாலும் அதுக்கப்புறமா மிதமாக வச்சுட்டு இதை பொரிச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லாட்டி இந்த வெளியில் இருக்கிறது மட்டும் பொரியும், உள்ளே வந்து பொரியாமல் ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும். அதனால் பொறுமையாக இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தில் நமக்கு தேவையில்லாத சில நச்சு பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி பொரிக்கிறப்போ போயிடும். ஸோ பொரித்து தான் பெருங்காயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு. இந்த சத்தம்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா எல்லா இடமும் பொரியிற வரைக்கும் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் ஆகி பொரிஞ்சதும் இதை எடுத்து வச்சுடுங்க. இது நல்லா காஞ்ச உடனே லேசாக நம்ம தட்டினோம்னாலே உடஞ்சிரும். சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சூடு குறைச்சதுக்கப்புறமா இது வந்து லேசாக அந்த மாதிரி இப்படி பிரித்து விட்டோம்னா உள்ளே வந்து சில நேரம் வேகாமல் இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் வேகலை பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு தடவை போட்டு கூட அதை பொரித்து எடுக்கலாம். இப்போ நான் அதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை பொரித்து எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட், இந்த பெருங்காயத்தை எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக நமக்கு ஒரு நாளுக்கு சமையலுக்கு நம்ம எவ்வளோ சின்னதாக எடுப்போமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து கையில் அரிசி மாவை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி போடலாம். இதை வந்து இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வேலை கூட, பட் ஸ்டில் உங்களுக்கு அப்பப்போ பொரிச்சு போடணும் அப்படி தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி உருட்டி போட்டு அரிசி மாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது இதை எடுத்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ண விட்டு கத்தியில் கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தோணுச்சுன்னா இந்த மாதிரி கத்தியில் இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இதை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு கத்திரிக்கோலில் கூட நீங்கள் இப்படி கட் பண்ணி போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட் இந்த கத்திரிக்கோல் மெத்தட். ஈஸியாக நமக்கு கையில் எதுவும் இதாகாமல் இருக்கும். இந்த கத்திரிக்கோலில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இந்த அரிசி மாவு எடுத்து இந்த கத்திரிக்கோலில் இப்படி தடவி விட்டுட்டோம்னா போகிறோம். இந்த பெருங்காயம் வந்து ஒட்டாமல் வந்துடும். கொஞ்சம் இப்படி கையில் இழுத்து மட்டும் விட்டுட்டோம்னா கத்திரிக்கோலில் வெட்டுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு எந்த சைஸில் வேணாலும் வெட்டிக்கலாம். இப்போ ரசத்துக்கெலாம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்றபடி இந்த மாதிரி வெட்டி போட்டுடலாம். மாதத்தில் ஒரு நாள் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிவி பார்த்துக்கிட்டே கூட இதை செய்யலாம். செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு மாதம் ஃபுல்லும் பெருங்காயம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சரியமாக இருக்கும். டைம் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி கட் பண்ணி போட இந்த அரிசி மாவில் இதை நல்லா இப்படி இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக வேண்டிய அளவில் கட் பண்ணி
நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சு சும்மா ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சோம்னா அது நல்லா காஞ்சு கிடச்சிரும். இதை ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களாம் வயிற்று வலியில் அழுதுதுன்னா இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து தாய்ப்பால் இருந்ததுன்னா அதில் இழைச்சி போடலாம். இல்லை தண்ணியில் இழைச்சி தொப்பில் சுற்றி ஒரு 10 மாதிரி போட்டு விட்டால் நிமிஷமாக வயிற்று வலி குறைஞ்சி குழந்தைங்க சிரித்து விளையாட ஆரம்பிச்சிடும். நம்ம சமையலுக்கு இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணோம்னாலும் இப்போ முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கரைச்சி ஊற்றினா தான் சரியாக வரும். ஏன்னா அந்த பெருங்காயத்தில் வந்து சில நேரம் கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கரைச்சி ஊற்றினா தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து வெடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். அது நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். நம்ம தேவையானப்போ எடுத்துக்கலாம். பெருங்காயம் நமக்கு இன்னொரு ஃபார்மில் கிடைக்கிறது வந்து பவுடர் ஃபார்ம். ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன். நீங்கள் வந்து இதில் தொலை போடுறப்ப இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும், நீங்கள் பிளாஸ்டிக்கோடு சேர்த்து பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குங்க. இந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற ஒரு டப்பாவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வெளி மூடியை இப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இது இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கம்பியை வந்து நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ துளைகள் வேணுமோ அதுக்கு ஏற்றபடி போட்டுக்கிட்டோம்னா நம்மளோட பெருங்காயத்துக்குள்ளார இந்த பிளாஸ்டிக் பீசஸ் வந்து போகாமல் இருக்கும். இது நல்லா தொலை போட்டு ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம இந்த பெருங்காய டப்பாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இதில் வந்து நம்ம தொலை போட்டோம்னா அது வந்து சரியாக வரமாட்டேங்குது. நம்ம ஒரு பக்கம் தொலை போட்டோம்னா நம்ம கொட்டுறப்போ அது வந்து சரியாக வரமாட்டேங்குது. ப்ளஸ் நம்ம மூடுறப்பையும் இந்த இது வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொலை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருங்காயம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி திறந்து நீங்கள் கொட்டிட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இது இல்லாமல் பெருங்காயத்தில் பால் காயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரோஸ் பிராண்டில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ராஜேஸ்வரிங்கிறவங்க எனக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோலாம் கூட உங்கள் ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அது கடைகளில் கிடைக்கல. நான் கிடைச்சதுன்னா அதையும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அவங்க. பெருங்காயத்தை பற்றினா இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் பார்ப்போமா. பெருங்காயம் வந்து ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிற பிசின். ஈரான், டர்க்கி, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த பெருங்காய செடி வளரும். அதோட அந்த தண்டையும் அந்த வேரையும் கீறி விட்டாங்கன்னா அந்த பிசின் வரும் பார்த்தீங்களா, அதை எடுத்து பக்குவப்படுத்தி காய வச்சு நமக்கு கிடைக்கிறது தான் பெருங்காயம். இதில் வந்து பால் பெருங்காயம், சிவப்பு பெருங்காயம் 2 வெரைட்டிஸ் இருக்குது. பெருங்காயத்தில் வந்து ஜென்ரலாக காரமும் கசப்பும் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ரொம்ப சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதோடு சேர்க்குற பொருட்களையும் சேர்த்து டைஜஸ்ட் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம வந்து ரசம், சாம்பார் எல்லாத்துலேயும் பெருங்காயம் சேர்க்குறோம். கேஸ்னால் வர்ற ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு பெருங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாயு கோளாறை வந்து நமக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கும். நம்மளோட மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். நம்மளோட கிட்னிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு வந்து குடலில் வந்து இருக்கிற புழுக்களை வந்து நீக்கிற தன்மை இதுக்கு உண்டு. கான்ஸ்டிபேஷன் வராமல் இது தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெருங்காயத்தில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பெருங்காயத்தில் தினம் கிடைக்க வேண்டிய புரோட்டீனில் கணிசமான அளவு கிடைக்கும். பெருங்காயத்தை வந்து பச்சையாக அப்படியே பயன்படுத்தவே கூடாது. எப்போவுமே வந்து ஒன்று எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும், இல்லை தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடணும், இல்லை நெய்யில் பொரிச்சு கூட சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட்டா அது வந்து குடலை வந்து தூண்டி விட்டுரும். ஒரு கொமட்டல் வர மாதிரி இருக்கும் நமக்கு. அப்புறமா பெருங்காயத்தோட யூசஸ், நிறைய யூசஸ் இருக்குதுக்கு. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா. பெருங்காயத்துக்கு வந்து பல் வலியை போக்குறதுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ எலுமிச்சை சாறு எடுத்து அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை போட்டு நல்லா கலக்கி லைட்டாக அதை சூடு பண்ணி ஒரு பஞ்சில் அந்த கலவையை எடுத்து எந்த பல் நமக்கு வலிக்குதோ அதில் வச்சு நல்லா அழுத்தி கடிச்சிக்கிட்டோம்னா வலி போயிடும், நல்லா குறையும். அதே மாதிரி வயிறு உப்புசமாக நமக்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல பெருங்காயத்தூளை வந்து தண்ணியில் கரைச்சி இது லைட்டாக சுட வச்சு வயிற்றில் நல்லா தடவி விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் இந்த வயிறு உப்புசம், வயிறு கோளாறு எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி நெஞ்சில் சளி இருந்ததுன்னா கூட இந்த பெருங்காயத்தை பூசி விட்டோம்னா லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு சூடு பண்ணி பூசி விட்டால் அந்த சளி வந்து கரையும் நல்லா. அதே மாதிரி
இந்த கேஸ் ப்ராப்ளம்க்கு இன்னொரு சின்ன சிம்பிள் மெடிசன் உண்டு. ஒரு டம்ளர் மோரில் வந்து ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு கலந்து குடித்தோம்னா கூட நமக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம்லேருந்து விடுதலை கிடைக்கும். இது வந்து ரொம்ப காமனாக நம்ம வீட்டில் பண்ணுறது தான். மஞ்சளோட பெருங்காயத்தை கலந்து அரைச்சி வெடிப்பில் பூசி வந்தால் பாத வெடிப்பு கூட நல்ல குணமாகும். சில பேருக்கெல்லாம் நல்ல பசி இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு எலுமிச்சை இலையோடு சேர்த்து அரைச்சி ஒரு துவையல் மாதிரி உப்பு போட்டு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா நல்ல பசியை வந்து அது தூண்டி விடும். சில பேருக்கு வெயில் காலத்தில் பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாகி வாந்தி, மயக்கம், தலை சுத்தல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லெமன் ஜூஸ், கொஞ்சம் இஞ்சி ஜூஸ் ரெண்டும் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 பிஞ்ச் பெருங்காய பொடி போட்டு, பெருங்காய பொடி வந்து வறுத்த பெருங்காய பொடியாக இருக்கிறது நல்லது, நல்லா கலந்து குடித்தாங்கன்னா பித்தத்தை வந்து அது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி மூக்கொழுகி அவஸ்தைப்படுறவங்க மிளகு, துளசி, பெருங்காயம் 3மே சேம் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா அரைச்சி ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தாங்கன்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட அதுங்க சளியில் ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் பெருங்காயத்தை எடுத்து நல்லா நெய்யில் பொரித்து அதை ஒரு கவளம் சாதத்துக்குள்ளார வச்சு உருட்டி, அந்த பீஸ் வந்து ரொம்ப பெருசாக தொண்டை அடைக்கிற அளவுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் கொஞ்சம் லேசாக உடச்சி விட்டுட்டு சாதத்து உருண்டைக்குள்ளார வச்சு நல்லா உருட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நெஞ்சில் சேர்ந்துருக்கிற சளி வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் போயிடும். மூட்டு வலிக்கு கூட பெருங்காயம் நல்ல மருந்துங்க. சுக்கு, பெருங்காயம் ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு அந்த பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கை பொறுக்கிற சூடு வர்றப்போ எடுத்து நல்லா முட்டியில் தடவிக்கிட்டே வாங்க. கொஞ்ச நாள் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா முட்டு வலியில் வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி இதெல்லாம் ஹார்ம்லெஸ் டிப்ஸ், நமக்கு ஒன்றும் பண்ணாது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.